Welcome to Sound of Fine Art Studio. இன்னைக்கு நம்ம சேனலில் plain sky and double கலரில் ஒரு ஸ்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து சின்ன லேண்ட்ஸ்கேப்பும் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷீட்டை வெட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 12 நம்பர் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். வெட் பண்ணதுக்கப்புறமா நான் ப்ளூ கலர் மட்டும் எடுத்திருக்கேன். கோபா ப்ளூ அண்ட் பர்ஷியன் ப்ளூ. இப்போது லெஃப்ட் டு ரைட்டு இல்லைனா ரைட் டு லெஃப்ட்டு சிம்பிள் ஒரே ஒரு வாஷ் தான் பண்ணணும். மேலே அடிக்கக்கூடாது. இது வந்து ஸ்லோவாக பண்ணணும், ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. இப்போ ட்ரை ஆகிறதுக்குள்ளார நான் திரும்ப இன்னொரு டோன், இதில் வந்து நான் நிறைய பர்ஷியன் ப்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டோன் நீங்கள் மேலே சேம் அதே மாதிரி பொறுமையாக நீங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து வாஷ் பண்ணணும். இது முடிஞ்சது. இப்போ எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் ட்ரை ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது ட்ரை ஆகிறதுக்குள்ள நெக்ஸ்ட்டு ஸ்கை நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் இதுலேயும் வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து டபுள் கலரில் வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லோ எடுத்திருக்கேன். எல்லோ வந்து லெமன் எல்லோ, கேம்போஜ் எல்லோ, எல்லோ அக்கர் 3 கலரையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக எல்லோ அப்ளை பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் வெட்டணும். ஸோ டபுள் கலர் வந்து எல்லோ அண்ட் வயலட் 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். எல்லோ அண்ட் வயலட் வந்து ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர், தட் மீன்ஸ் ஆப்போசிட் கலர். இது 2 கலரும் மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டர்ட்டி ஆகிடும், க்ரே கலர் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணணும். ஸோ பர்ஷியன் ப்ளூ அண்ட் கிரிம்சன் ரெட் மிக்ஸ் பண்ணி நான் வயலட் எடுக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது எல்லோ மேலே டைரெக்டாக பெயிண்ட் பண்ணக்கூடாது. எல்லோ மேலே நீங்கள் கலர் டைரெக்டாக அடிச்சிங்கன்னா 2 கலரும் மிக்ஸ் ஆகி க்ரே டோன் வந்துடும். ஸோ ரெண்டும் ஒட்டாத அளவு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது ஏன் வயலட் எடுத்திருக்கேன், காம்ப்ளிமெண்ட்ரி கலர் எடுத்திருக்கேன்னா, இட்ஸ் சப்போஸிங் ப்ளூவில் பண்ணிங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்கையில் வந்து க்ரீன் கலர் வந்துடும். ஸோ அதனால ஸ்கைக்கு எப்பவுமே காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் பண்ணோம். இப்போ ஆரஞ்சு ஸ்கை பண்ணிங்கன்னா ஆரஞ்ச் ப்ளஸ் ப்ளூ பண்ணலாம். இப்போ இது மேலேயே செகண்ட் டோன் இன்னும் நான் டார்க்காக வயலட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வயலட் அடிச்ச இடத்துலையும் நான் திரும்ப வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே பண்ணணும், ஷீட் வெட்டாக இருக்கும் போதே பண்ணணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆகி நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ மேலே பெயிண்ட் பண்ணுறது வந்து க்ரே கலராக மாறுது. ஸோ ரொம்ப மேஜராக நிறைய கலர்ஸ் வந்து எல்லோ மேலே போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் போடலாம், அது ஸ்ப்ரெட் ஆகி ஒரு நல்ல கலர் டோன் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் மாதிரி பண்ணுறேன். ஸோ இது வந்து வெர்டியன் க்ரீன் அந்த வயலட் கலரோடு ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலர் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் மீடியம் தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா, ரொம்ப வாட்டர் நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க வாட்டர் கலர் பண்ணும்போது.
ரொம்ப திக்காக அடிப்பாங்க. ஸோ குயிக்காக ட்ரை ஆகும், பேச்சஸ் வரும், போஸ்டர் கலர் மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ வாட்டர் கலர் பண்ணும்போது முடிஞ்ச அளவு தண்ணி நிறைய ஆட் பண்ணி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஷீட்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணும்போது ஷீட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாட்டர் கலருக்குன்னு இருக்கிற ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது வந்து கேன்சன் ஷீட்டை 300 GSM ஷீட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்ரேட் ஷீட்டில் பண்ணலாம். பெயிண்டிங் முடிஞ்சது. இப்போது அந்த டேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் வாட்டர் கலர் மீடியம் வந்து ஒரு ஈஸியான மீடியம் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.